வந்து பாத்தீங்கன்னா திமுக வந்து தலைவர் விஜய் அவர்களுக்கு வந்து வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. இது எல்லாமே பாசிட்டிவா மாறுது. விர்ச்சுவல் வாரியர்ஸ் அதை அப்படியே திரும்பி பண்றதா சொல்றாங்க. இல்ல, நல்ல ஒரு கேள்வி. என்னன்னு கேட்டீங்கன்னா, விர்ச்சுவல் வாரியர்ஸ் திரும்பி செய்யல, அதை டிஃபெண்ட் பண்றாங்க. இந்த சூழ்நிலை வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் விஜயகாந்துக்கு வந்துச்சு. விஜயகாந்த் இன்னைக்கு கூட்டணி சேர்ந்திருக்க இன்னைக்கு திமுக அன்னைக்கு தண்ணி வண்டின்னு சொல்லுச்சு. அவ்வளவு ஒரு அவதூறப்படுச்சு. கேப்டன்னா வந்து ஷிப் மேல போகணும், தண்ணி உள்ளுக்குள்ள போய் போக கூடாதுன்னு சொன்னா இதே திமுக. இன்றைய சூழ்நிலை இன்னைக்கு அவர் மறைந்து விட்டார். அவருக்கு அன்னைக்கு விர்ச்சுவல் வாரியர்ஸ் இல்ல. நடுவர் அவர்கள் கேட்டதுக்காக நான் சொன்ன பதில். இன்னைக்கு விர்ச்சுவல் வாரியர்ஸ் தான் இவங்களுக்கு கொடுக்கிற சவுக்கு அடி. இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் அவங்களால ஏய்க்க முடியல. எங்க இருந்தோ இருக்கிறான். யாரும் பதவிக்கு ஆசைப்படல. நல்ல ஒரு கான்ஸ்டிடியூஷன் அமையணும், ஓகேங்களா, நல்ல ஒரு நிலைப்பாடுக்கு வந்து இங்க தமிழக அரசு வந்து ஒரு நேர்மையான அரசா இருக்கணும். நேர்மையற்ற அரசை வந்து தூக்கி எறியணும் அப்படின்றது தான் வந்து பாத்தீங்கன்னா இன்றைய இவங்க எடுத்திருக்க இந்த இளைஞர்கள் எடுத்திருக்க கைப்பிடி. இன்னைக்கு இளைஞர்கள் எப்ப எடுக்கிறாங்களோ, இன்னைக்கு நியூ ஏஜ் பாலிடிக்ஸ்னு சொல்லுவோம். இவங்களால இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்கிறதுனால தான் இந்த விஜயை இன்ன வரைக்கும் அடக்க முடியல. இல்லன்னா இந்த விஜய அவங்க எப்பயோ அடக்கியிருப்பாங்க.